வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் ஒரு உண்மை சம்பவம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 75 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர், என்னுடைய பேரனுக்கு திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்றார். சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை போய் பார்க்குறோம். அந்த திருமணம் ஏன் தள்ளி போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்த உடனே சொல்லிடலாம். ஏன்னா வடக்கு கிழக்கு அந்த 2 திசை தான் திருமணம் தள்ளி போவதற்கு காரணமான திசைகள். இப்ப அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு செவ்வக வடிவத்துல வீடு கட்டியிருக்காங்க. ஆனா தென்கிழக்கு மெயின் என்ட்ரன்ஸ். அந்த தென்கிழக்கு கட் பண்ணி ஒரு 3 அடி கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மெயின் என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. கிழக்கு பக்கம் காலி இடமே கிடையாது. ஃபுல்லா எல்லை வரைக்கும் வீடு கட்டியாச்சு. வீட்டுக்குள்ள போறோம். தென்மேற்குல ஒரு பெட்ரூம் இருக்கு. அது தாண்டி ஒரு பெட்ரூம் இருக்கு. அதை தாண்டி ஒரு பூஜை ரூம் வடமேற்குல. வடகிழக்குல சமையல் ரூம். அந்த வீட்டோட வடகிழக்குல சமையல் ரூம் வச்சு அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த வீட்டு காலி இடம் வடக்கு பக்கம் ஒரு 15 இடம் காலி இடம் இருக்கு. 15 அடி. அந்த 15 அடியில எக்ஸ்ட்ரீம் கார்னர் வடகிழக்குல தண்ணி காய வைக்கிறதுக்கு உண்டான அடுப்பு போட்டு விறகு அடுப்புல தண்ணி காய வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது அந்த வீட்டோட ஒரு பக்கத்தோட அமைப்பு. அப்படியே வடகிழக்குல இருந்து ஆப்போசிட்ல வடமேற்குல பாத்தீங்கன்னா, வடமேற்கு கார்னர்ல வடக்கு பக்கம் மேற்கு ஏறி படி ஏறி மேற்கு பக்கத்துல தெற்கு பக்கமா மேல மாடி மேல ஏறுற மாதிரி ஒரு 2 திசையை தொட்டு மாடிப்படி போட்டிருக்காங்க. ஸோ இது திருமணம் ஏன் வந்து தள்ளி போகுதுன்னா, அவங்க வீடு கிழக்கு பக்கம் எல்லை வரைக்கும் கட்டப்பட்ட வீடு. கிழக்கு பக்கம் காலி இடமே கிடையாது. 2வது வடகிழக்குல கிச்சன் வச்சிருக்காங்க. நீங்க வந்து இந்த கிச்சனை எடுத்து அந்த வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பூஜை அறையில நீங்க வந்து கிச்சனா யூஸ் பண்ணுங்க. இந்த வடகிழக்கு கிச்சன் எடுத்துருங்க. இப்போ கிச்சன் இருக்கக்கூடிய பகுதியில கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னல் வைங்க, திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதை தாண்டி அந்த வீட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த 75 வயசு மதிக்கத்தக்க மனிதர் 13 வருஷமா அவருக்கு வந்து மனைவி கிடையாது. அவங்க வந்து நெருப்பு வச்சு கொளுத்திக்கின்னு அவங்க இறந்து போயிடுறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னும் போது, அவங்களுக்கு வந்து ஒரு என் மேல ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்றார். அப்ப ஏன் இந்த சந்தேகம் வந்தது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? அவரு நம்ம கேட்கல அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கண்டுபிடிச்சது இதனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த சந்தேகம் வந்திருக்கும். எப்படி அப்படின்னா, தென்கிழக்கும் வடமேற்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பகுதி. வடகிழக்கு சமையல் ரூம் இருந்தாலே அங்க வந்து கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கமா தான் இருப்பாங்க. வடமேற்கு வந்து மனம் சம்பந்தப்பட்டது. அது வந்து சந்தேகத்துக்கும் அந்த பகுதியை தான் நம்ம சொல்லலாம். இப்ப தென்கிழக்கு கட் பண்ணி கிழக்கு ஃபுல்லா மூண்டதுனால, கிழக்கு மூடினாலே பயம் அந்த வீட்டுல இருக்கும். ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கிழக்கு பக்கம் சூரியன் உள்ள வந்தாதான் நமக்கு வந்து அந்த பய உணர்வு போகும். ஏன்னா சூரியன் வந்து ஆண். அப்படி ஆண் வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு ஒரு கம்பீரமா இருக்கும், ஒரு தைரியமா இருக்கும் அந்த வீட்டுல வாழக்கூடியவர்களுக்கு. இப்ப அந்த கிழக்கு பக்கம் மூடியாச்சு அப்படின்னா அங்க வந்து நிச்சயமா பயம் உண்டு. 2வது வடமேற்கு, அது வந்து மனம் சம்பந்தப்பட்ட பகுதின்னு சொல்றோம். அது அந்த வடமேற்குல 2 திசையை தொட்டு வடக்கும் மேற்கும் திசையை தொட்டு மாடிப்படி போட்டு மாடிக்கு ஏறதுனால அந்த மனசு என்பது வெறுமையாகும், மனம் கெட்டு போகும் நம்ம சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது வடகிழக்குல சமையல் அறை, தென்கிழக்கு கட் பண்ணி அவங்க வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க, வடமேற்குல மாடிப்படி. இந்த அமைப்பு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவியை நெருப்பு வச்சு அவங்களுடைய உயிரை வந்து மாற்றிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? ஒரு சிம்பிளான ஒரு சந்தேகம், ஒரு சின்ன சந்தேகம் ஒரு மிகப்பெரிய ஒரு
பிரச்சனையா உருவெடுத்து அவங்க வந்து ரொம்ப கூட யார்கிட்டயும் அதுக்கப்புறமா நான் கேட்டேன், இது வந்து தீ விபத்து சம்மந்தப்பட்ட வீடுன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, என் மனைவி வந்து அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி அவங்களே கொளுத்திக்கிட்டாங்க, காரணம் இந்த சந்தேகத்தினால அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்றார். நிச்சயமா அந்த மனிதர் வந்து ஒரு நேர்மையான மனிதராக தான் இருப்பார். என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது அந்த அவங்க வந்து செஞ்ச விளைவு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தென்கிழக்கு கட் பண்ணாலே அது வந்து அக்னி பகுதி, அக்னி கட்டாச்சு, அது பெண்கள் சம்பந்தப்பட்டது. வடமேற்கு மனம் சம்பந்தப்பட்டது. வடகிழக்கு அந்த கணவன் மனைவி பிரிவினை கொடுத்துரும். அந்த வடகிழக்கு சமையல் அறை இருந்தாலே அந்த நண்பர் கேட்டார், சார் வடகிழக்குல சமையல் ரூம் எல்லாருமே வச்சிருக்கிறாங்களே, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னாரு. அப்போ சொன்ன, கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே வாயை மூடிக்கிட்டு தூரம் போயிட்டாரு. ஆமா ஆமா கரெக்டு தான் சார் அது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஒரு ஒரு சின்ன கட்டு, அந்த மாடிப்படி. ஏன்னா மாடிப்படி இந்த வீடு கட்டுறதுக்கு 6 அடிப்படை விதிகள் இருக்கு. அந்த 6 அடிப்படை விதியில இது ஒரு விதி. இப்போ என்ன 6 அடிப்படை விதி அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, முதல்ல ஒரு மனை வந்து சதுரம் அல்லது செவ்வகமா இருந்தா அந்த மனை வந்து நல்ல மனை. அதான் முதல் விதி. மனையை வந்து நம்ம தேர்வு செய்யும் போதே சதுரமா இருக்கணும், இல்ல செவ்வகமா இருக்கணும். 2வது, வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் விடணும், தெற்கு மேற்கு குறைவான காலி இடம். அதுக்கப்புறம் தான் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கணும். 3வது, வடகிழக்கு பள்ளம், தென்மேற்கு உயரம். வடகிழக்கு பள்ளம் அப்படின்னா போரோ கிணறோ நம்ம நீர் தொட்டியோ அது வடகிழக்கு பகுதியில போறது தான் சிறப்பு. அதுதான் பள்ளம் பண்ணணும். தென்மேற்கு பகுதியை உயரமா கட்டணும் வீடு. 4வது விதி பார்த்தீங்கன்னா உச்ச வாசல். ஒரு வீட்டுக்கு உச்ச வாசல் வைக்கணும். உச்ச வாசல் என்னன்னு கேக்குறீங்களா? இப்போ கிழக்கு பார்த்த வீடுனா வடக்கு ஒட்டி உச்ச வாசல், வடக்கு பார்த்த வீடுனா கிழக்கு ஒட்டி உச்ச வாசல், தெற்கு பார்த்த வீடுனா கிழக்கு ஒட்டி உச்ச வாசல், மேற்கு பார்த்த வீடுனா வடக்கு ஒட்டி உச்ச வாசல். இதுதான் வந்து உச்ச வாசலுடைய அமைப்பு. 5வது விதி மாடிப்படி. அந்த மாடிப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்து ஒரு வீட்டுல, அதாவது நல்ல இடத்துல இருந்தா நல்ல வேலையை நல்ல பலனை கொடுக்கும் நமக்கு. தவறான இடத்துல இருக்கும்போது தவறான பலனை தான் கொடுக்கும். அதன் அடிப்படையில பார்க்கும்போது அந்த வீட்டுல வந்து வடக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் ஜாயின் பண்ணி தான் மாடிப்படி மேல போகுது வீட்டுக்கு. இப்போ 6வது விதி அப்படின்னா தெருக்குத்து தெரு பார்வை அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த வீட்டுக்கு தெருக்குத்து கிடையாது, தெரு பார்வை கிடையாது. இந்த மாடிப்படி அமைப்பு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பா இருக்கு அந்த வீட்டுல. அப்போ பெண்கள் வந்து பயப்படுறாங்க அப்படின்னா கிழக்கு பக்கம் சம்பந்தப்பட்டது பய உணர்வை கொடுக்கும், கிழக்கு மூடி இருந்தால். அப்போ வடமேற்கு பகுதி மனம் சம்பந்தப்பட்டது, வடகிழக்கு அந்த அடுப்பு வந்து கணவன் மனைவி பிரிவினை சம்பந்தப்பட்டது, தென்கிழக்கு கட்டு நெருப்பு சம்பந்தப்பட்டது. இப்போ அந்த வீட்டுல தென்கிழக்கு கட்டு இருக்கு, வடகிழக்குல சமையல் ரூம் இருக்கு, வடமேற்குல மாடிப்படி அமைப்பு, மனம் மாறி நம்ம வந்து எது ஒன்னாலும் செய்யலாம். ஸோ அதன் அடிப்படையில பார்க்கும்போது அந்த வீட்டுல அந்த அம்மா வந்து தீ விபத்துல வந்து அவங்க உயிரை வந்து விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு, இதனால தான் சொல்றோம் நம்ம, நீங்க வீடு கட்டுறீங்களா, ஒரு நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டை முதல்ல கூப்பிட்டு நீங்க பார்த்துக்கோங்க. எல்லா கொத்தனாரும் கொத்தனார் அல்ல, எல்லா மேஸ்திரி அல்ல, எல்லா இன்ஜினியரும் இன்ஜினியர் அல்ல. ஸோ காலம் நேரம் அவங்கள வந்து தீர்மானிக்குது. நீங்க வந்து இன்ஜினியரா போகணும், நீங்க ஆர்கிடெக்சரா போகணும், நீங்க கொத்தனாரா போகணும்னு சொல்லி. ஸோ அந்த காலம் தான் நமக்கும் வீடு கட்டி கொடுக்குது. இப்போ அந்த காலம் நமக்கு வந்து உணர்த்தும், இதை வந்து நீங்க சரியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை, இழப்பில்லாத வாழ்க்கை வாழுறாங்க. அப்போ நமக்கும் இழப்பில்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னா நீங்க வீடு கட்டும்போது அது வந்து ஒரு முறையான ஒரு கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு நீங்க காமிச்சு நீங்க வீடு கட்டுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அந்த நண்பருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோல் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல்கூடும்.